ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 11 to 15 ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும் இப்போ கோர்ட்டில் ஆனந்தி வீராவோட அந்த டிவைஸ் கேஸ் போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் வந்து விசாரிக்கும் போது பார்த்தோன்னா ஆனந்தி அவங்க தரப்பில் இருக்க எல்லா குற்றச்சாட்டையும் வீரா மேலே சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு ஜட்ஜி கேட்குறாங்க. ஆனால் அந்த பக்கத்து அழுது நடிச்சுக்கிட்டு இருக்கிற வீரா என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த வக்கீல்கிட்ட கொடுத்தாங்கல்ல அந்த வீடியோ ஆதாரத்தை போடுறாங்க. அதில் பார்த்தா ஆனந்தி லாஸ்ட் டைமாக அதாவது வீராவை அடித்து பறக்க விட்டாங்கல்ல அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இதெல்லாமே சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லி ஆனந்தி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜுமா வந்து அப்போ அதாவது ஆனந்தி கிட்ட ஆதாரம் இல்லைனா எப்படி நிரூபிக்கணும் போது இப்போ ஆனந்தி 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க, இதுக்கு பின்னாடி இருக்க எல்லா விஷயத்தையும் நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது 2 நாளைக்குள்ளார நீ நிரூபிக்கலைன்னா காலை முச்சியோடு நீ வந்து வீராக்குள்ளார கூட தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஆனந்தி அவங்க மேலே குத்தம் அதாவது தப்பு இல்லைங்கிற விஷயத்தை நிரூபிப்பார்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவை ரொம்பவுமே பரபரப்பாக தான் முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.